காமாட்சி, உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதா? டேய், நீ அளவுக்கு மீறி போற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு காதல். டேய், இவன் காதல் பண்ணாம பின்ன இந்த மண்டை வச்சுட்டு இவனாடா காதல் பண்ணுவான்? டேய், என்னடா பாக்குற? நீ ஆடுற இடத்துல அவ ஆட மாட்டா, உன் காலடி பட்ட மண்ணை கூட அவ மிதிக்க மாட்டா. ஆடி ஏற நேரத்துல சித்தரிங்க வச்சுட்டானே. தம்பி, வருத்தப்படாத. பாப்பா, வருத்தப்படாத வா. இது காமாட்சியோட சொந்த விஷயம். இதுல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னடி சொன்ன? எனக்கு உரிமை இல்லையா? அவளுக்கு நான் தாய் மாமன், அவங்க அக்கா புருஷன். அவளை இந்த நிலைமை கொண்டு வர என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? ஆஹா, சும்மா பாடுபட்டீங்க. அவ சம்பாதிக்கிறத வச்சு தானே குடும்பமே நடத்துறீங்க. சொன்ன என்ன எதிர்த்து பேசுறது வந்துச்சியா? காமாட்சி, உன்னை கோபுரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ குப்பமேடு தான் பிடிக்கணும்னு சொல்ற. கொஞ்சம் யோசிச்சு பாரு காமாட்சி. அவங்க அம்மா இருக்க வரைக்கும் இது நடக்காது. அவன் நிச்சயமா உன்னை வாழ விட மாட்டா. அப்புறம் நீ இங்கதான் வந்து கண்ணை கசக்கிட்டு நிக்கணும். அதனால முத்தையனை மறந்துடு. பார், அவனோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதுங்கிற மாதிரி நீ வசனம் பேசுன, ஐயோ என் மகன் போயிட்டானே என் மகன் போயிட்டானேன்னு முத்தையனோட அம்மா வசனம் பேசுவா. புரியல? அவனை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் கொக்கா வாழா வெட்டியாதான் நிப்பா. எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்க. போ. சீக்கிரம் ஓடி போய் கொஞ்சம் காபி தண்ணி கொண்டா. போடு போடு. அம்மாடி, அம்மா உட்காருமா, உட்கார். இப்படி உட்கார். ஏமா, ஏமா இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச? யாருக்காக வாழணும்? ஏமா அப்படி சொல்ற? நான் உசுர வச்சிருக்கிறதே உனக்காகத்தானம்மா. நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஏப்பா இப்படி மாறி போயிட்டீங்க? அம்மா உசுரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கப்பா. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன். எங்க அக்காவை சந்திச்சு அவங்க கால்ல கையில விழுந்தாவது உன்னை முத்தையோட சேர்த்து வைக்கிறமா. இது சத்தியம்மா. மடி, இனிமே இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை செய்ய மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. தம்பி, உங்களை பக்கத்தான் ஓடி வந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம்? காமாட்சி தூக்கு போட்டுக்கிடுச்சியா. என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க தம்பி, நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டோம். இப்ப இருக்கா? எல்லாம் ஓ நினைப்பு தான். பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா. கவலைப்படாதீங்க அண்ணே. அவளை நல்லபடியா வாழ வைக்கிறது என் பொறுப்பு. எதுக்கும் பயப்படாம அவளை தைரியம் இருக்க சொல்லுங்க. என்னமோ தம்பி, உங்களை தான் மலை போல நம்பி இருக்கு. வர்றேன். நீங்க நினைச்சது நடக்கணும்னா காமாட்சி மனசு மாறணும். டேய், முயற்சி பண்ணா நடக்காத எதுவுமே கிடையாதுடா. நீ மட்டும் நானும் காமாட்சியும் தனியா சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவளையும் வழி கொண்டு. ஐயா, இது நடக்கிற காரியமா? நீ மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். அது எப்படிங்க முடியும்? அதெல்லாம் நிச்சயமா அவ வரவே மாட்டா. வருவா. நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டு நடந்தா உனக்கு ஏரிக்கிற நிலம், எனக்கு காமாட்சி. என்ன சொல்ற? இப்படி வா. என்ன மாமா, எங்கேயோ புறப்படுற மாதிரி தெரியுது? வெளியூருக்கு புறப்பட்டு இருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டனும். நான் கேட்க வேண்டியது வேற மாதிரி கேட்டுட்டியே. அது சரி, என்ன விஷயம்? இல்ல மாமா, வீரபத்ரசாமி கோயிலுக்கு உங்களையும் காமாட்சி கூட்டி போலான்னு வந்தோம். என்னப்பா அது அதிசயமா கோயிலுக்கு போகணுங்கிற? ஆமா மாமா, காமாட்சி மனசுல இருக்க கஷ்டம். கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆயும் எங்களுக்கும் குழந்தை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணலையா அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. சரி, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும், உடனே செஞ்சிடலாம்னு தான் 10 மணி பஸ்ஸுக்கு போலான்னு புறப்பட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடானா? என்னப்பா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு முக்கியமான சமாச்சாரமா ஒருத்தரை பார்க்கலான்னு புறப்பட்டு இருக்கேன். நீங்க திடீர்னு வந்து சாமி கோயிலுக்கு போலான்னு கூப்பிடுறீங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுனே புரியல. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போலாமேப்பா. இல்லம்மா, இது தள்ளி போடுற காரியம் இல்ல.
சாமியா பார்த்து முடிக்க வேண்டிய நல்ல காரியம். அதனால தான் புறப்பட்டுட்டு இருக்கேன். மாமா நீங்க போற வேலைக்கு போங்க. ஏமா நாம காமாட்சி கூட்டி போலாமே சொல்லு. என்னம்மா? இல்லக்கா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அம்மா காமாட்சி, கோயிலுக்கு கூப்பிட்டாங்கன்னா மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா. நீ சாமி கிட்ட போய் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிக்கா. நான் வரட்டுமா? ஆ. பல்ராமா, பிள்ளைகளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் ஜாக்கிரதையா வா. வரேன். அக்கா, அப்படியே நில்லு. இன்னும் ஒரு அடை எடுத்து வச்சே மரியாதை கெட்டு போயிடும். அக்கா. அக்காவா? இன்னொரு தடவை சொல்லாதே, அது கேட்கவே நாராசமா இருக்கு. பாவி, எந்த முகத்தை வச்சுட்டு என் படியேறி வந்தேன்? ஏய், உன் முகத்துல முழிக்கிறதே பாவம்டா. போடா இங்கிருந்து, போடா இங்கிருந்து, போவலியே. உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் நிலைமையில யாரு இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. அக்கா, கனவுல கூட உனக்கு நான் துரோகம் நினைச்சதில்லக்கா. உன்னை என் குலதெய்வமா மனசுல நினைச்சிட்டு தான் என்னை வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வரேன்க்கா. நிறுத்தா. என்னடா ஆக்ட் குடுக்கறியா? ஆக்ட்? நீ என்ன சொன்னாலும் கதறி அழுதாலும் நான் நம்ப தயாரா இல்ல. இவ்வளவு நேரம் உன்னை நிக்க வச்சு பேசுனதே தப்பு. போடா வெளியே, போவலியே. போடா, போயிடு. அக்கா, எந்த ரகசியத்தை இது வரைக்கும் உனக்காக மூடி மறைச்சு வச்சிருந்தனோ அதை என்ன சத்தம் போட்டு சொல்ல வச்சிடாதே. குற்றவாளி கூட பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்ல உரிமை இருக்குக்கா. நான் நிரபராதி. உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் பட்ட வேதனை நினைச்சா இப்ப கூட எனக்கு ரத்த கண்ணீர் வரும். உனக்காக நான் 7 வருஷம் ஜெயில இருந்தக்கா. ஆமாக்கா, நீ கொடுத்த நகைகள்லாம் திருட்டு நகைகளா. அடகு கடைக்கு போனப்போ போலீஸ்ல என்ன பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? வயிற்றுல எட்டு வச்சாங்கக்கா. நான் ரத்தமா வாந்தி எடுத்தேன். நான் மட்டும் உண்மையை சொல்லி இருந்தேன்னா எனக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாம் மாமாவுக்கு நடந்திருக்கு இல்லையா? தம்பி, நிஜமாவா சொல்றேன்? உன் புருஷன் திருடன்னு உன்கிட்ட நான் எப்படிக்கா சொல்லுவேன்? ராசா, ராசா, என்ன மன்னிச்சிரியா? என் பத்திரமாத்து தங்கத்தை திருட நினைச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டது. நீ போது என்ன புரிஞ்சுக்கிட்டே, அது போது எனக்கு. தம்பி, அந்த நகையெல்லாம் உங்க மாமாவோட சிநேகிதம் கொடுத்தது. உங்க மாமா திருட இல்லப்பா, திருட இல்ல. அக்கா, ஐயா, என் கையால உனக்கு சோறு போட்டு எவ்வளவு நாளாச்சு. வாயா. அக்கா, பிள்ளைங்களை எங்க காணோம்? பொண்ணு பள்ளிக்கூடம் போயிருக்கு. மாப்பிள்ளை எங்க போயிருப்பா? அடடே, கரகாட்டக்காரரா? என்ன இங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா உட்காருங்க. யார்கிட்ட காது குத்துறீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்க, யாருக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தேடுற ஆளு இப்ப ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லையா? ஏன் கச்சேரியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவ குலதெய்வத்துக்கு பொங்க வைக்க போயிருக்கா. அவங்க கோயில் எங்க இருக்கு? ஏமா வேற என்ன வேணும்? பொங்க வைக்க தண்ணியும் கொஞ்சம் விறகும் வேணும். காமாட்சி, மாமா. குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் போய் விறகு கொண்டு வரேன். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ எங்கேயுமே நான் வர முடியாது. இது பாருங்க, மரியாதையை வழி விட்டுருங்க. ஏன் வீணை தகராறு பண்ற? இந்த சின்னராசு ஆசைப்பட்டா அடையா முடியவே மாட்டான். உன்னை வசதியா வாழ வைக்கணும் தான் ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்காத புள்ளியா இருக்கே. இந்த பாருங்க, நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என் உசுர் உள்ள வரைக்கும் அது நடக்காது. இப்போ வழிபட போறீங்களா இல்லையா? என்னடி மிரட்டுற? இந்த பாருங்க, நான் தனியா வரல. என் கூட அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. என்ன தேடிட்டு அவங்க வந்தா என்ன தெரியுமா? எங்க மாமா ரொம்ப மோசமானவரு. கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. ஜாக்கிரதை. அடிப்பொடி பைத்தியக்காரி, உன்னை இங்க கொண்டாட திட்டம் போட்டுதான் வந்தானடி. அவன் ஏன் ஆளு? அதுக்காக தாண்டி இந்த சாமி பூஜை எல்லாம். நீ போய் சொல்ற. எங்க மாமா நிச்சயம் அப்படி செஞ்சுக்க மாட்டாங்க. செஞ்சிருக்காண்டி. எதனால? எல்லாம் பணம்டி, பணம். உனக்காக நான் எதை வேணா தர தயாரா இருக்கேன். வா.
சொல்றீங்களே, போய் பார்த்துட்டு வாங்களேன். ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு? சின்ன பிள்ளையாவ வந்துருவா. ஐயோ, போய் பாருங்களேன். நீ ஆரம்பிச்சனா முடிக்க மாட்டியே. சரி, நீ போ. நீங்களும் வாங்க. இல்ல, அங்க உன் மாமன் இருக்கான். நான் வந்த பிரச்சனை ஆயிரும். பரவாயில்ல, நீங்களும் வாங்க. சொன்ன கேள்வி போ. அக்கா, என்னம்மா காமாட்சி, ஏமா அழற? என்னம்மா, என்னாச்சு? அக்கா